ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இயக்குனர் மையம் பாரதி ராஜா இயக்கத்துல 1978 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் கிழக்கே போகும் ரயில். இந்த படம் மூலமா தான் நடிகர் சுதாகர் மற்றும் ராதிகா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க. கிழக்கே போகும் ரயில் படம் நடிகர் சுதாகருக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு. ஆந்திராவை சேர்ந்த இவர் நடிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தினால சென்னையில இருக்கிற மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு அதுக்கப்புறம் பாரதி ராஜா கொடுத்த வாய்ப்பு மூலமா நடிகரா அவரோட பயணத்தை தொடங்கினாரு. பொண்ணு ஊருக்கு புதுசு, நிறம் மாறாத பூக்கள், சுவரில்லாத சித்திரங்கள், கல்லுக்குள் ஈரம்னு இப்படி பல தமிழ் படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சாரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு படங்கள்லயும் ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு. இப்படி கரியரோட உச்சத்துல இருந்த சுதாகரோட படங்கள் மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா வரவேற்பை இழக்க தொடங்குச்சு. அதுக்கப்புறம் சைட் கேரக்டர்ல நடிக்க தொடங்கிட்டாரு. 90sல தெலுங்குல காமெடியான படங்கள் நடிக்க தொடங்கினாரு. மேலும் தமிழ்ல அதிசய பிறவி படத்துல ஒரு சின்ன காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் பெருசா தமிழ் படங்கள்ல நடிக்கல. ஏற்கனவே ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். டேய், இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுங்கடா. அண்ணே வணக்கம். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம் வந்தீங்க? சும்மா காத்து வாங்க வந்தேன். வரேன் சார். தெலுங்குல முழு நேர காமெடி நடிகரா வலம் வந்தாரு. சுதாகர் அவர்கள் தமிழ்ல படம் பண்ணாம இருந்தாலுமே இன்னுமே தமிழ் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல அவரோட படங்கள்ல உள்ள பாட்டுகள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களும் கூட. இப்ப வரைக்கும் தமிழ் மக்கள் சுதாகரை மறக்காம நினைவுல வச்சுக்க அதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு, பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கே இல்லை, முதலாக காதல் ஜோயை பாட வந்தேனே, என் காதல் பைங்கிலே நீ பறந்து போகாதே. இந்த ஒரு சூழ்நிலையில நடிகர் சுதாகர் சமீபத்துல கொடுத்திருக்கிற இன்டர்வியூ பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. உடல் ரீதியா ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா ரொம்பவே மெலிஞ்சு போன தோற்றத்துல இருக்காரு. ஹீரோவா பார்த்த சுதாகர் அவர்களை இப்படி பாக்குறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதி ராஜா அவர்கள் என்ன ஒரு ஹோட்டல்ல எதேச்சியா பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்தாரு. முதல் படம் அப்படிங்கறதுனால உண்மையாவே மொட்டையெல்லாம் அடிச்சு நடிச்சேன். அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நான் தெலுங்குல காமெடியன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்ல இருந்து பெரிய வாய்ப்புகள் வரல. நானும் ஹைதராபாத்லயே செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நிறைய மெமரிஸை அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. சுதாகர் அவர்களோட உடல்நிலை மோசமானப்போ இவர் இறந்துட்டதா சொல்லி செய்திகள் வெளியாச்சு. ஆனா அதெல்லாம் வதந்திகள் தான் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சுதாகர் அவர்களை மறுபடியும் பார்க்கறது தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்தி இருக்கு. டைரக்டர் ராஜேஷ் இயக்கத்துல கார்த்தி, சந்தானம் நடிப்புல வெளியான ஆலினால் அழகராஜா படத்துல கூட நடிகர் சுதாகரோட வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை காமெடி சீன் மூலமா காட்டியிருப்பாங்க. எழுதி வச்சுக்கோ, தமிழ்நாட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம சுதாகர் தான்பா. சுதாகர் படம் போட்ட பனியனை போட்டுக்கிட்டு எல்லா பயிலும் சுத்தா போறானுங்கப்பா. அந்த படத்துல சந்தானம் சுதாகரோட ரசிகரா நடிச்சிருப்பாரு. சுதாகர் தான் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்னு பேசியிருப்பாரு. படத்துல இவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்ற மாதிரி நிஜத்திலயுமே சுதாகர் தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகரா வலம் வருவாருன்னு பலருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் தடம் மாதிரி காமெடியனா நடிச்சது பலருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. சினிமால இப்படி பல நடிகர்களோட வாழ்க்கையை நம்மளால சொல்ல முடியும். ஆனா சுதாகர் அவர்கள் சினிமாவை விட்டு காணாம போகாம தனக்கு கொடுக்கப்பட்ட காமெடியன் வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். சுதாகர் அவர்களோட இந்த சமீபத்திய பேட்டி அவரை பத்தி மறுபடியும் தமிழ் மக்கள் சோசியல் மீடியால பேசுற விதமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.